நேத்து வந்து நாட்டு மருந்து கடைக்கு போயிருந்தோம். அங்க வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். தண்ணி சேர்ந்த பஸ்பங்கள் இதெல்லாம். இது வந்து சிறுநீரக கோளாறுலாம் சரியாகும். அது மட்டும் இல்ல, நெறைய நோய் குணமாகும். அந்த காலத்துலலாம் வந்து சித்தர்கள் வந்து ஆ பூசாரி இவங்கலாம் விபூதி குடுப்பாங்க, திருநீரு. அது குடுத்தா நோய் குணமாகும்னு சொல்லுவாங்க. திருநீர் மூலம் தான் குணமாயிருச்சுன்னு நெனைப்போம். ஆனா இந்த மாரி பஸ்பங்கள் வச்சிருப்பாங்க. என்ன நோயின்னு சொல்றோமோ அந்த பஸ்பத்த கலக்கி குடுப்பாங்க. உடனே நோய் குணமாயிரும். அப்போ வந்து மருத்துவர்களும் அதிகம் இல்லாதனால, நம்ம திருநீர் சாப்பிட்டதுனால தான் நோய் குணமாயிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மாரி மூலிகை திருநீர் செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் எப்பவுமே மூலிகை திருநீர் வச்சுக்குவேன். அதனால தான் இதெல்லாம் நான் ரெடி பண்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ஒரு 2, 3 வாரமாவே கை, கால் வீக்கம் இருந்துச்சு. புதுசா ஒரு புத்தகத்துல இத படிச்சு பார்த்தோம். அந்த கழிவுகள் நீக்குறது. இதுதான் வந்து கடுகு ரோகிணி. இது நல்லா கழிவு நீக்கும். இது மரமஞ்சள், அமிர்தவல்லி, இதுதான் மரமஞ்சள். இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு 2, 3 நாள் வச்சு குடிச்சோம். கால் வீக்கம் வந்து நல்லா செப்புன்னு வத்திருச்சு. அடுத்தது கசாய இலையிலயும் சேர்க்கலான்ட்டு இருக்கிறோம். வர வழியில வந்து இந்த வெடாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் பசங்களுக்காக. இப்ப வந்து இந்த எப்படி இதெல்லாம் ரெடி பண்றது? இந்த மூலிகை திண்ணீர் வந்து எப்படி ரெடி பண்றது? அப்படிங்கிறது அடுத்த வீடியோல தெளிவா போடுறேன். மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்.